வணக்கம் அண்ட் வெல்கம். இந்தியா மற்றும் பங்களாதேஷுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதலாம் நாள் ஆட்டம் இன்று நடைபெற்றது. இப்போட்டியில் பங்களாதேஷ் அணி முதலில் துடுப்படுத்த ஆடியது. பங்களாதேஷ் அணி முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் 35 ஓவர்களுக்கு 107 ஓட்டங்களை பெற்று 3 விக்கெட்டுகளை இழந்தது. இன்று மழை காரணமாக போட்டி தடைப்பட்டதனால் 35 ஓட்டங்களுடன் போட்டி முடிவடைந்தது. முதல் நாள் ஆட்டம் பங்களாதேஷ் சார்பாக மொமினுல் 87 பந்துகளில் 40 ஓட்டங்களையும் ஷாண்டோ 31 ஓட்டங்களையும் பெற்றுக்கொண்டனர். இந்திய அணி சார்பாக ரவிச்சந்திரன் அஸ்வின் 22 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டுகளையும் ஆகாஷ்தீப் 34 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றியிருந்தனர். ஏற்கனவே நடைபெற்ற முதலாவது போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று தொடரில் முன்னிலையில் உள்ளது. இப்போட்டியில் விராட் கோலி 40 ஓட்டங்களுக்கு மேல் பெறும் பட்சத்தில் குறைந்த இன்னிங்ஸ்களில், அதாவது 573 இன்னிங்ஸ்களில் 27,000 ஓட்டங்களை பெற்ற சாதனையை பெறுவார். அதாவது ஏற்கனவே 630 இன்னிங்ஸ்களில் 27,000 ஓட்டங்கள் என்ற சாதனையை சச்சின் டெண்டுல்கர் படைத்திருந்தார். அச்சாதனையை இவர் முறியடிப்பதற்கு இன்னும் 40 ஓட்டங்கள் தேவை என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி.